ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹேக் த லாஜிக் யூடியூப் சேனல். இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு யூசர்கிட்டருந்து எப்படி இன்புட் வாங்கி அதை வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நிறையா டேட்டா டைப் இருக்குது, உங்களுக்கே தெரியும். இன்டிஜர், டபுள் ஃப்ளோட். ஆக்சுவலாக டேட்டா டைப்ஸை பற்றி அப்கமிங் வீடியோஸ் மேபி ஒன்ஸ் நம்ம ஐடி செட்டப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செக்ஷனில் வந்து டேட்டா டைப்ஸ் தான் ஃபஸ்ட்டு வீடியோ இருக்கும் ஐ திங்க். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து எப்படி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா டைப்பில் உள்ள வேரியபிள்ஸையும் யூசர்ட் வந்து இன்புட்டாக வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நம்ம ஒரு செப்பரேட் ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து இதுக்கு கிளாஸ் நேம் வந்து கீ ரீட்னு நான் வச்சுக்கிற போகிறேன். ஸோ கிளாஸ் கீ ரீடு அப்படிங்கிற நேமில் வந்து ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஜாவா வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஸோ சேம் நேமில் பார்த்துக்கோங்க, ஃபைல் நேம் அதே மாதிரி இருக்கிற மாதிரி. ஸோ நான் இப்போ பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்குவோம். பப்ளிக்ஸ் ஸ்டாட்டிக் void main string values. ஓகே, ஸோ நம்ம பேசிக் ஸ்கெல்டன் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. நீ நம்ம இன்புட் வாங்குறதுக்கான கோட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஃபைலை முதல்ல சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபைல் சேவஸ். ஸோ நான் கிளாஸ் வந்து கீ ரீடா, ஸோ நான் கோர்ஸ்குள்ளே வச்சுக்கிறேன். கீ ரீட் டாட் ஜாவா. சாரி, ஓகே, சேவ் பண்ணிடுவோம். ஓகேவா, சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து சேவ் ஆகிடுச்சோன்னு பார்த்துப்போம். ஓகேவா, ஸோ key read dot java வந்துருச்சு. ஓகே, தென் டைப் key read. ஓகே, கண்டென்ட்ஸும் வந்துருச்சு. ஓகே, தென் ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு யூசர் வந்து எப்படி வந்து இன்புட் வாங்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி we need to import one package. The package name should be import java.util. In util package there will be one class available. It's called scanner. அந்த ஸ்கேனருங்கிற கிளாஸை தான் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ நான் ஸ்கேனர், இப்போ நமக்கு வந்து யூட்டிலுக்குள்ளே நம்ம நிறைய கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா தென் வி மே ஜஸ்ட் யூஸ் ஸ்டார். இப்போ நம்ம பர்டிகுலராக ஸ்கேனர் கிளாஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டாரை யூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ ஸ்டார் யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்த யூட்டிலுக்குள்ளே ஸ்கேனருங்கிற, இப்போ யூட்டிலுக்குள்ளே என்னென்ன கிளாஸ்லாம் இருக்கோ அதை ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்கேனருங்கிற கிளாஸ் வந்து எழுதிக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த ஸ்கேனருங்கிற கிளாஸ் எழுதிட்டேன். இதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து நான் ஒரு நார்மலாக ஒரு வேரியபிள் ரெஃபரன்ஸ் வந்து அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ நான் ஏசி அப்படிங்கிற ஸ்கேன் அப்படிங்கிறது வந்து வச்சுக்கிறேன். ஸோ நியூங்கிறது வந்து அந்த ஸ்கேனருக்கான ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஸ்கேன் இப்போ என்ன ஆகும்னா ஸ்கேனர் இப்போ இந்த சிஸ்டம் டாட் இன், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். டாட் இன்னுங்கிறது வந்து நம்ம இன்புட் டிவைஸ்க்கான ஒரு சிஸ்டம்ங்கிற கிளாஸுக்குள்ள உள்ள ஆப்ஜெக்ட் தான் அந்த இன். அந்த இன்னுங்கிறது வந்து நம்மளோட இன்புட் டிவைஸ் சிஸ்டத்துக்கு வந்து இன்புட் வாங்க யூஸ் ஆகுது. இந்த இன்னுங்கிறது எப்படின்னா, இப்போ என்னோட கீபோர்டு இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த கீபோர்டு இருக்குது, இந்த கீபோர்டோட கேபிளும் இந்த சிஸ்டமும் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் வர்ற இன்புட்டை வாங்கி அங்கே டிஸ்பிளே பண்ணுதில்ல, ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற அந்த பைப்பு தான் இந்த இன்னுங்கிறத வந்து சொல்லணும். ஓகேவா, ஸோ ஓகே, ஸோ இந்த இன்னுங்கிறது வந்து இப்போ ஸ்கேனருங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இன்புட் வாங்குறதுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்மளோட செட்டப் வந்து ப்ரோக்ராமில் ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு மற்ற எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஐ மீன் அந்த பேசிக் ஸ்கெல்டன் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து இன்புட் வாங்குறதுக்கான முதல் அடித்தளம் போட்டாச்சு. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு ரெண்டு நம்பர் வாங்க போகிறோம். வாங்கி அந்த நம்பரை ஆட் பண்ணி ஃபைனல் ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ நம்ம நம்பர் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக இன்டிஜராகவே வச்சுக்கிறோம். ஸோ ஓகே, இன்ட்டு ஏ ஈக்குவல் டு எஸ்ங்கிற ரெஃபரன்ஸ் வேரியபிள், அதான் வந்து அதுக்குள்ளே உள்ள மெத்தட்ஸ். இந்த எஸ்சிங்கிறது வந்து இந்த ஸ்கேனருக்கான ரெஃபரன்ஸ்.
இந்த ஸ்கேனருங்கிற கிளாஸுக்குள்ள என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்கோ அதை ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாட் வைக்கும்போது இப்போ இன்கேஸ் நம்ம ஐடி இப்போ நான் இன்டெலிஜி மாதிரி ஐடி இது பண்ணேன்னா இப்போ நான் ஒன்ஸ் டாட் வச்சோடனே என்னென்ன மெத்தட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது வந்து அதை ஷோ பண்ணிடும். ஸோ நம்ம வந்து இப்போ நோட் பேடில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து அப்கமிங் வீடியோஸில் டெஃபினட்டாக மேபி நெக்ஸ்ட் வீடியோலேருந்தே நம்ம வந்து இதுக்கு ஸ்விட்ச் ஆயிரும். ஓகேவா, ஐடிக்கு ஸ்விட்ச் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு இன்டிஜர் வேரியபிள் தான் வாங்க போகிறோம். ஏன்னா இன்டிஜர் வேரியபிளை தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த மெத்தட் நேம் என்னென்னா நெக்ஸ்ட் இன்ட்டு. ஸோ என்னென்ன கிளாஸ்லாம் அவைலபிளாக இருக்கும் இந்த ஸ்கேனருக்குல அப்படிங்கிறத ப்ரீவியஸாக நான் சொன்ன மாதிரி முன்னாடி உள்ள ஜாவா வெர்ஷனாக எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜாவா பின்னு ஒரு பேக்கேஜ் இருக்கும். அது அந்த அந்த கமாண்ட் இருக்கும். அந்த கமாண்டை நம்ம அந்த கமாண்டு அப்புறம் ஆர்குமெண்ட்டை வந்து என்ன கிளாஸ்க்குள்ளே கொடுக்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனருக்குள்ள என்னென்ன மெத்தட் இருக்கும்னு நான் பார்க்க நினைக்கிறேன்னா அந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணோன்னே அதோட லிஸ்ட் ஆஃப் மெத்தட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிடும். பட் நவ் அவங்க வந்து அதை டிசபிள் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் வந்து கூகுள் பண்ணுவோம். ஸோ நான் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஜாவா ஸ்கேனர் கிளாஸ்ன்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிட்டேன். ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நம்ம வந்து இதுக்குள்ளே போய்க்கிறேன். W3 Schools ஃபஸ்ட்டு வீட்டில். ஸோ ஓகே, இவங்க எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. நம்ம அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த மெத்தட்ஸ் ஒன்லி. நான் இதில் வந்து ஃபுல் மெத்தட்ஸும் சொல்லலை. ஓகேவா, ஸோ நம்ம சில மெத்தட்ஸ் இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்டிஜர் டேட்டா டைப்பை தானே நம்ம வந்து வாங்கணும் யூசர்கிட்ட இருந்து. ஸோ அப்போ நம்ம வந்து இதில் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் இன்ட் இந்த மெத்தட் தான் என்ன பண்ணுது, யூசர்கிட்ட இருந்து இன்டீஜர் வேல்யூ வாங்க ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம வந்து 2 இன்டீஜர் வேல்யூ வாங்கணும். ஸோ ஓகே சார், நான் வந்து இப்போ திருப்பி வந்து நோட் பேடுக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ அனதர் இன்டீஜர் வேல்யூ வந்து வாங்குறேன். ஸோ இன்ட்டு பி ஈக்குவல் டு ஏசி டாட் நெக்ஸ்ட்டு இன்ட். ஸோ ஓகே, ஸோ 2 இன்புட் வாங்கியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ நம்ம அவுட்புட் வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println sum of a and a plus b isன்னு வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ இந்த கோட்ஸுக்குள்ள வந்து அப்படியே பிரிண்ட் ஆகிடும். ப்ளஸ் நமக்கு வந்து இந்த வேல்யூ வந்து நான் வந்து ஏயும் பியும் ஆட் பண்ணி வர வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ நான் ப்ளஸ் அந்த வேல்யூ இஸ்ஸுக்கு அப்புறம் நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இது வந்து என்னென்னா கன்கார்டினேஷன் ஆப்ரேஷன். ஸோ இப்போ நம்ம பார்ப்போமே என்ன பிரிண்டா ஏ ப்ளஸ் பி அப்படின்னு போட்டு நான் இப்போ அதை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இதோட அவுட்புட் என்னவாக இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க. ஸோ நம்ம இன்புட் கொடுப்போம், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் அவுட்புட் என்னவாக இருக்குது அப்படிங்கிறது கெஸ் பண்ணி சொல்லுங்கள். ஓகேவா, ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட் போயிருக்கோம். ஸோ ஓகே, நான் இப்போ கிளியர் பண்ணிடுறேன் சார். ஸோ ஜாவா சி கீ ரீடா. ஓகே, கீ ரீட் தான் கிளாஸ் நேம். ஸோ ஓகே, கம்பைல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இன்புட் வந்து யூசர்லேருந்து வாங்க போகிறோம். ஜாவா ரீட். ஆக்சுவலாக கிளாஸ் நேம்க்கு கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுவோமா. key டாட் கிளாஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம வந்து இதை ரன் பண்ணுவோம். ஜாவா கீ ரீட். ஓகே, ஸோ இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு எதுக்காண்டி, யூசர்லேருந்து இன்புட் வாங்குறதுக்காண்டி. ஸோ நம்ம மொத்தம் வந்து 2 வேல்யூ வந்து கொடுக்கணும் சிஸ்டத்துக்கு. ஸோ நான் ஃபஸ்ட் வந்து ஒரு 10, தென் வந்து 20. ஸோ இதோட ரிசல்ட் என்னவாக இருக்கும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? மேபி 30 வரலாமா, 10, 20 வரலாமா? த சம் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இஸ் 1020 அப்படிங்கிற டிஸ்பிளே ஆகுமா இல்லை 30 டிஸ்பிளே ஆகுமான்னு இப்போ பார்ப்போம். ஓகே, நீங்கள் 30ன்னு நினச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் தப்பு. பிகாஸ் நம்ம இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா இது கன்கார்டினேஷன் தான் பண்ணுது, ஆட் பண்ணலை. பிகாஸ் ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா இந்த சம் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்லேருந்தே நான் வரேன் ஸ்டார்டிங்கில் இருந்து ஃபஸ்ட்டு ஸ்கேனர் ஏசி ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன் ஆப்ஜெக்டை இன்ஸ்டலைஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்கேனருங்கிற ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம அதோட மெத்தட்ஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். டாட் நெக்ஸ்ட் இன்ட்டு அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு இன்டீஜர் வேல்யூ யூசர்லேருந்து வாங்கி ஏல ஸ்டோர் பண்ணியாச்சு. 10ங்கிறது ஏல ஸ்டோர் ஆயிடுச்சு. அடுத்து 20ங்கிறது நான் வாங்கினேன், அது பியில் ஸ்டோர் ஆகிடுச்சு.
இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் இந்த லைன் வந்துருச்சு. சம் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இஸ் ஓகே, தென் ப்ளஸ் ஓகே, ஆக்சுவலாக ப்ளஸ் ஏ என்ன நடக்குது, இது ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆயிருச்சு 10, ஐ மீன் கன்கார்டினேட் ஆயிருச்சு. தென் இந்த இடத்துல என்ன ஆகுது, கன்கார்டினேட் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், இப்போ ஏ ப்ளஸ் பி எனக்கு 30ங்கிற வேல்யூ வேணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா அதை நம்ம வந்து ஏ ப்ளஸ் பிங்கிறத ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டோம்னா இதோட ப்ரையாரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். ஃபஸ்ட்டு இது எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த கன்கார்டினேஷன் நடக்கும். ஸோ ஸோ இதை வந்து ஆக்சுவலாக போர்ட் மாஸ் அப்படிங்கிற ரூல்ஸ் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். தெரிலட்ட நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன் எதுக்கு வந்து ஹை ப்ரையாரிட்டி இருக்கும், எது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். சில சிம்பிள் கால்குலேஷன் எடுத்து வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். அதுக்கான அவுட்புட்ஸ் வந்து நீங்கள் தான் கெஸ் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன அவுட்புட் வரப்போகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஓகே, ஸோ அகைன் வந்து கம்பைல் பண்ணிக்கிறோம். ஓ சாரி, ஜாவா keyread டாட் ஜாவா. ஓகே, ஸோ எந்த எரரும் இல்லை. ஸோ ஜாவா keyread. ஓகே, இப்போ நம்ம வந்து இன்புட் வந்து என்டர் பண்ணோம். ஸோ ரன் பண்ணியாச்சு. 10 20. ஸோ இப்போ நமக்கான ஆன்சர் வந்து 30. இப்போ கரெக்டாக வந்துருச்சு. ஏன், பிகாஸ் முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் இல்லாதனால இந்த இடம் இருக்குல்ல, இது ஏ வந்து இந்த இடத்துல கன்கார்டினேட் ஆயிடுச்சு. அகைன் வந்து இந்த பி வந்து கன்கார்டினேட் ஆகுது. ஸோ நம்ம வந்து நமக்கான எக்ஸாக்ட் வேல்யூ வேணும்னா நம்ம வந்து அதோட ப்ரையாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி அதோட ப்ரையாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணி நமக்கான வேல்யூ வந்து வாங்கியாச்சு. ஈவன் ஏன் நம்ம அனதர் வேரியபிள் யூஸ் பண்ணி கூட, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்ட்டு சின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறத கூட போட்டு ஏன் செஞ்சுருவோம். இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஓகே, தென் நான் ஜஸ்ட்டு சியை பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து எக்ஸாக்டாக 30ங்கிற வேல்யூ வந்து கிடச்சிரும். ஸோ ஸோ நான் சேவ் பண்ணிட்டேன். அகைன் வந்து நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே, ஜாவா keyread. ஸோ வேல்யூ கேட்குது 10 20. ஸோ நான் என்டர் பண்ணிட்டேன், எனக்கான வேல்யூ சேம். ஓகே, ஸோ இன்னும் என்ன பண்ணலான்னா, இப்போ நம்ம ஆக்சுவலாக இன்டீஜர் வேல்யூவை எப்படி யூசர்கிட்ட இருந்து வாங்குறது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது நான் வந்து ஃப்ளோட் வேல்யூ வாங்கணும், ஐ மீன் டெசிமல் பாயிண்ட்ஸ் வேல்யூ வாங்கணும். அப்போ நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் இதெல்லாம் நான் உங்களுக்கே ஒரு டாஸ்க்காக கொடுத்துட்றேன். நான் ஜஸ்ட்டு ஒரு இது சொல்லிட்டேன். இப்போ அடுத்து வந்து உங்களோட வேலை தான். இப்போது நான் நெக்ஸ்ட்டு இன்ட்டுக்கான மெத்தட் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ மற்ற மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குறது அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க வேண்டியது உங்களோட வேலை. ஸோ அது போக உங்களுக்கு வந்து நான் ஒரு டாஸ்க் ஒன்று தரேன். ஸோ அந்த டாஸ்க் என்னென்னா, நீங்கள் வந்து யூசர்கிட்டேருந்து ஒரு நேம் வாங்கணும். அந்த நேமை வந்து இன்புட்டை வாங்கிட்டு ஹலோ ப்ளஸ் அந்த நேம் வந்து டிஸ்பிளே பண்ணணும். அது வந்து உங்களோட டாஸ்க். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணி இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன் கீழே வந்து அந்த கோடை வந்து போடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ ஃப்ளோட்னா ஃப்ளோட் வேல்யூ வாங்குறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஃப்ளோட் வேல்யூ யூசர்ட்டேருந்து வாங்குறதுக்கு. அதே மாதிரி டபுள்னா டபுள் வேல்யூ வாங்குறதுக்கு, யூசர்ட்டேருந்து டபுள் வேல்யூ வாங்குறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பைட்டுங்கிறது வந்து ஒரு பைட், ஐ மீன் 8 பிட்டு தான் ஒரு பைட். ஸோ அதை வாங்குறதுக்கு லைக் ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் ஒவ்வொரு ரேஞ்ச் இருக்குது. இதை ஃபுல்லாக நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இதை ஃபுல்லாக நான் உங்களுக்கே ஒரு ஒர்க் மாதிரி கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி இன்னொன்று, அந்த ஸ்ட்ரிங்குக்கு மட்டும் நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு கொடுத்த ஒர்க் என்னென்னா, ஒரு யூசர்ட்டேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இன்புட்டாக வாங்க போகிறீங்க, அதை வாங்கி டிஸ்பிளே பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ நான் அதுக்கான நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டு அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து ஓரளவு மட்டும் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ நான் இப்போ ஒரு யூசரோட நேம் வந்து ஒரு வேர்டாகவும் இருக்கலாம், ஈவன் 2 or 3 வேர்ட்ஸாக கூட இருக்கலாம். இட்ஸ் டிபெண்டிங் ஆன் த யூசர்ஸ் நேம். ஓகே, ரைட்டா? ஸோ அப்போ நம்ம நெக்ஸ்ட்டுங்கிற நெக்ஸ்ட், இப்போ நான் எஸ்சிங்கிற
இதை வச்சு ஒரு ஸ்கேனர் கிளாஸ் வந்து டிக்ளேர் பண்ணி ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்சி டாட் நெக்ஸ்ட்டுனா நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணோம்னா ஒரு பர்டிகுலர் வேர்டை மட்டும்தான் யூசர்கிட்ட வந்து இன்புட்டாக வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோடய நேம் வந்து சதீஷ் குமார். ஓகே, நான் ஆக்சுவலாக என்னோடய நேம் வந்து நான் சிங்கிளாக தான் எழுதுவேன். பட் நம்ம செப்பரேட்டாக வச்சுக்கோங்க, சதீஷ் குமார். ஓகேவா? சதீஷ் ஒரு வேர்டு, குமார் ஒரு வேர்டு. ஸோ இப்போ சதீஷ், இப்போ நான் நெக்ஸ்ட்டு வெறும் எஸ்சி டாட் நெக்ஸ்ட்னு எடுத்துட்டேன்னா, நான் இந்த 2 இன்புட் யூசர் கொடுத்தானா, நான் நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்தேன்னா, நெக்ஸ்ட்டுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணனா என்ன ஆகும்னா, ஜஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு வேர்டை மட்டும்தான் எடுத்துக்கும். ஸோ அப்போ ஸ்ட்ரிங்கில் மல்டிபிள் வேர்ட்ஸ், ஐ மீன் ஒரு சென்டென்ஸ் வாங்கலாம் அப்படின்னா நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம்னா, நெக்ஸ்ட்டு லைன். இந்த மெத்தட்ஸ் வந்து அதாவது குரூப் ஆஃப் சென்டென்ஸ் வந்து யூசர்கிட்ட இன்புட்டாக வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பூலியன்கிறது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிற வேல்யூஸ் யூசர்கிட்ட இன்புட்டாக அங்கே யூஸ் ஆகுது. பைட்டுங்கிறது வந்து -128 to 127 +127 வரைக்கும் வேல்யூ வாங்கினா நம்ம பைட் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி நம்ம இன்டீஜரே யூஸ் பண்ணலாம், தட்ஸ் எனஃப். ஸோ மெமரி கன்ஸ்ட்ரெயின்ஸ் இந்த மாதிரி சம்டைம்ஸ்க்கு பைட் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தென் நெக்ஸ்ட் டபுள் அண்ட் ஃப்ளோட் ரெண்டு வந்து டெசிமல் வேல்யூஸ் வந்து யூசர்கிட்ட வந்து இன்புட் வாங்க யூஸ் ஆகுது. இது வந்து ஒவ்வொரு டிஜிட்ஸும் வேரி ஆகும். ஓகேவா? இன்டீஜர் வேல்யூ வாங்க. நெக்ஸ்ட்டும் நெக்ஸ்ட் லைனும் வந்து நெக்ஸ்ட்டுங்கிறது வேர்டையும் நெக்ஸ்ட் லைனுங்கிறது சென்டென்ஸை யூசர்கிட்ட வந்து இன்புட் வாங்க யூஸ் ஆகுது. தென் லாங்குங்கிறது வந்து இன்டீஜரோட ஹையர் பிட். ஐ திங்க் 35,000 சம்திங்க்கு மேலே வந்து ஆர்எல்ஸ் 65,535க்கு மேலே நெக்ஸ்ட் லாங் யூஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக வேல்யூ ரேஞ்ச் தெரில. நம்ம வந்து ரேஞ்சை பற்றி டேட்டா டைப்ஸில் பார்ப்போம். தென் வந்து நெக்ஸ்ட்டு ஷார்ட் வந்து பைட்டுக்கும் இன்ட்டுக்கும் இடைப்பட்ட சைஸில் உள்ளது. ஸோ யா, இதுதான் வந்து இந்த 32,000 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சைஸில் உள்ள இதை வந்து நெக்ஸ்ட்டு ஷார்ட்ங்கிற மெத்தட் வந்து யூஸ் ஆகும். இது போக இன்னும் அனதர் மெத்தட்ஸும் இருக்குது. இப்போ வந்து நான் ஒரு இன்புட் வாங்கிட்டேன். ஃபஸ்ட் இன்புட் வந்து இன்டீஜரை வாங்குகிறேன். நெக்ஸ்ட் இன்புட் என்னவா இருக்க போது வந்து ஒரு இன்புட் வந்து நான் வந்து வாங்க வேண்டியது ஃப்ளோட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் வந்து யூசர் வந்து இன்ட்டாக கொடுக்குறான்னா, அப்போ வந்து அதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்குது. ஹேஸ் நெக்ஸ்ட் இன்ட் அப்படிங்கிற அது வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படி இப்போ நான் வந்து ஹேஸ் நெக்ஸ்ட்டு இன்ட்டுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணேன்னா, நான் நெக்ஸ்ட் வாங்குகிற இன்புட் வந்து இன்டீஜராக இருந்துச்சுன்னா அது ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லாட்டா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் இருக்குது. இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போனா தான் உங்களுக்கு வந்து நிறையா ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இதுதான் யூசர்கிட்ட வந்து இன்புட் வாங்குறது. ஸோ நம்ம வந்து இந்த போர்ட் மாஸ் பற்றியும் தென் வந்து ஐடி செட்டப் பண்ணிவிட்டு தென் வந்து டேட்டா டைப்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக எப்படி வந்து அது மெமரியில் ஸ்டோர் ஆகுது, எப்படி வந்து நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது எப்படி ஸ்டோர் ஆகுது, ஸ்ட்ரிங் எங்கே ஸ்டோர் ஆகும், ஸ்டாட்டிக் வேரியபிள் எங்கே ஸ்டோர் ஆகும், ஆப்ஜெக்ட்ஸ் எங்கே ஸ்டோர் ஆகும், ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆனால் எந்த மெமரியில் ஸ்டோர் ஆகும், இது எல்லாத்தையும் அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.